ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெரிங் போன் ஸ்டிச். இதில் 2 டைப் இருக்குது. சில்க் த்ரெட் மட்டும் ஆட் பண்ணி எப்படி ஹெரிங் போன் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பீட் ஆட் பண்ணி எப்படி ஹெரிங் போன் ஸ்டிச் போடணும் அப்படின்னு பார்ப்போம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸோட ஃபில்லிங்ஸில் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஸ்லீவோடைய பார்டரில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஹரிசாண்டலாக 2 லைன் வரைஞ்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் டாட் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் டாட் வச்சு ஹெரிங் போன் ஸ்டிச் பழகுங்க. நீங்கள் நல்லா பழகுனதுக்கப்புறம் டாட் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டாட்டும் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 0ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க, அப்புறம் 1.5 சென்டிமீட்டரில் ஒரு டாட்டு, அப்புறம் 3 சென்டிமீட்டர், அப்புறம் 4.5 சென்டிமீட்டர், அப்புறம் 6, 7.5. நான் ஒவ்வொன்றிலையும் 1.5 சென்டிமீட்டர்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். அண்ட் இது 2க்கும் நடுவில் இந்த டாட் இருக்கணும். இது 2க்கு நடுவில் இந்த டாட், இது 2க்கு நடுவில் இந்த டாட், அந்த மாதிரி. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 3/4 சென்டிமீட்டரில் வச்சுட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். ஓகே, பிகினராக இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2-3 தடவை போட்டு பழகினதுக்கப்புறம் நீங்கள் டாட் இல்லாமல் போட பழகிடலாம் ஈஸியாக. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன் அண்ட் அயன் நீடில். ஃபர்ஸ்ட் நான் சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக போட்டு எடுத்துக்கிறேன். எப்போவுமே சில்க் த்ரெட்டை நம்ம டபுள் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கோட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு குட்டி பேக் செயின் ஸ்டிச் போட்டு தான் எந்த ஸ்டிச்சையுமே ஆரம்பிப்போம். இப்போ இந்த கோட்டில் பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். த்ரெட்டை அப்படியே மேலே இழுத்துட்டு போய் அந்த ஃபர்ஸ்ட்டு கோட்டில் நம்ம பஞ்ச் பண்ணணும். ஆனால் நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் பஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி நம்ம பஞ்ச் பண்ணணும். அப்புறம் அது பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே த்ரெட்டை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டுட்டு போகணும். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு சேம் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி பஞ்ச் பண்ணி அது பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ த்ரெட்டை அகெயின் கீழே உள்ள கோட்டு கொண்டு வந்து அந்த பாயிண்டில் பஞ்ச் பண்ணாமல் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டுட்டு போய் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அந்த லாக் ஸ்டிச் போட்டால் தான் நகலாமல் த்ரெட்டு அங்கேயே இருக்கும். மறுபடியும் மேலுள்ள கோட்டு கொண்டு போய் அந்த பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் தள்ளி பஞ்ச் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு வந்து பஞ்ச் பண்ணி அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் அகைன் ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். இதை தான் நம்ம ஹெரிங் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பிகினர்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி பழகுங்க. ஒரு 2-3 தடவை பழகினதுக்கப்புறம் இந்த பாயிண்டெல்லாம் போடாமல் இந்த ஸ்டிச்சை போட்டு பழகுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணி போட்டு பழகுங்க இந்த ஸ்டிச்சை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாயிண்ட் இல்லாமல் போட்டு பழகுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஈவனாக கிடச்சிடும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஹெரிங் போன் ஸ்டிச் எவ்வளோ நீட்டாக ஈவனாக இருக்குது அப்படின்னு. இப்போது ஒரு பீடை ஆட் பண்ணி எப்படி ஹெரிங் போன் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு பார்ப்போம். எப்பவும் போல் அந்த கோட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பஞ்ச் பண்ணி அந்த கோட்டில் ஒரு சின்ன பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த பாயிண்டில் பஞ்ச் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி ரைட் சைட் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு ஒரு பீடை ஆட் பண்ணி பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போது மறுபடியும் கீழே அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி ரைட் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு பீட் ஆட் பண்ணி
லெஃப்ட் சைடில் ஒரு பஞ்ச் ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். இப்போது மேலே ஸ்டிச் போட்டு ரைட் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு பீடை ஆட் பண்ணி ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் ரிப்பீட் ஆகும். இப்போது இந்த கோட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கோட்டுக்கு மேலேயே பஞ்ச் பண்ணி எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்படி தான் பீடை ஆட் பண்ணி நம்ம ஹெர்ரிங் போன் ஸ்டிச் போட்டு பழகணும்.